வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு துளி பெருவெள்ளம், அதாவது சிறு சேமிப்பு. அது எந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறு துளி பெருவெள்ளம். என்னன்னைக்கு நாம் சிறுசாக ஏதாவது செஞ்சால் நாளைக்கு நமக்கு அது பெரிய லெவலில் கை கொடுக்கும் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். என்ன சிறு சேமிப்பு, யாரை பார்த்தாலும் நீ சேர்த்து வைன்னு சொல்கிறாங்க. சேர்த்து வச்சு என்னத்தை பண்ண போகிறோம்? இன்றைக்கி செத்தா நாளைக்கு 2 நாள் முடிஞ்சு. சேர்த்து வச்சு என்னத்தை அள்ளிக்கு போகிறோம்? எவ்வளவோ சம்பாரிச்சவங்களாம் வச்சுட்டு தானே போயிருக்காங்க. நாம் ஏன் வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து வைக்க போகிறோம்? இப்படியும் நிறையா பேர் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் அது ஊதாரித்தனமாக செலவு பண்ணுது. 10 ரூபா சம்பாதிச்சா அந்த 10 ரூபாயும் செலவு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரும் இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோடா என்னது மாதம் 10,000 20,000 சம்பளம் வாங்குது, கிஞ்ச பிசினாரி, 1 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கி யாருக்கும் கொடுக்காது. அது விட்டு பசங்களுக்கே கரெக்டாக லிமிட்டாக தான் செய்யும். அந்த பசங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எதையாவது வாங்கி ஏதாவது ஒன்று கூட அந்த பசங்களுக்கு ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்காது. அப்படித்தான் சேர்த்து வைக்கிது. சேர்த்து வச்சு என்ன தான் பண்ண போகுதோ என்னமோ தெரியலை இப்படின்னு சொல்லுவாங்க. சேர்த்து வச்சா கஞ்ச பிசினாரி, சேர்த்து வைக்கலைன்னா ஊதாரி. இப்படி தான் இந்த ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாள். அந்த மாதிரி 4 பேர்கள் பேசுகிறது இது மாதிரி. அதையெல்லாம் தூக்கி அங்கிட்டு போட்டுருவோம். நமக்கு என்ன தேவை? இன்றைக்கி நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், வேலைக்கு போகிறேன், மாதம் 20,000 சம்பளம் வாங்குகிறேன், என்னோடய ஒய்ஃப் பசங்களை பார்த்துக்கிறா, பசங்க படிக்கிறாங்க, ஓகே, நாங்கள் நல்லா இருக்கோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் 20,000 30,000 சம்பளம் வாங்குகிறோம், செலவு பண்ணுறோம், நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாம் அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம வாங்குகிற சேலரியில் ஒரு 10%, ஒரு 5%னாலும் நாம் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம பசங்க படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜில் சேர்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னா இப்போ 50,000 1,00,000 கேட்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு நாம் யார் வீட்டு கதவையாவது போய் தட்டிக்கிட்டு நிற்க வேண்டியதில்லை. இல்லை, நாங்கள் போட்டிருக்கிற நகையில் கொண்டு பேங்கில் வச்சுட்டு வட்டி கட்டிக்கு நிற்க வேண்டாம்ல. இன்றைக்கி நான் 50,000 செலவு பணம் வாங்குகிறேன், 50,000 செலவாக போயிடுது. என்னால் சேர்த்தே வைக்க முடியலை. ஏன் சேர்த்து வைக்க முடியலை? 50,000 வாங்குகிறோம், மாதம் ஒரு 20,000 போகட்டும் வீட்டு செலவுக்கு. வாடகை ஒரு 5,000 இல்லை ஒரு 7,000 வருது. மிச்சம் எண்ணெய், சாப்பாடு செலவு, கரண்ட்டு பில்லு, கேபிளு, மொபைலுக்கு, இது எல்லாம் போக ஒரு 10,000 15,000 மிச்சப்படுத்த முடியாதா? இன்றைக்கி நாம் 50,000 வாங்குகிறோன்னாலும் அத்தனையும் செலவாக போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆடம்பரமான வாழ்க்கை. நான் அவங்கள மாதிரி தான் வாழணும். அவங்க அந்த பாருங்கள், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க, நான் அங்கே தான் போய் சாப்பிட்ணும். இந்த ரோட்டு கடையிலலாம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இங்கே போடுற அதே இட்லியை தான் அங்கே ஏசி ரூமில் வச்சு தராங்க. இங்கே ரோட்டு கடையில் போடுற அதே பிரியாணியை தான் இங்கே ஏசி ரூமில் வச்சு தராங்க. இங்கே 50 ரூபானா அங்கே 500 ரூபா, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் ஆனால் இங்கே சாப்பிட மாட்டேன், அங்கே தான் சாப்பிடுவேன். எந்த ஃபுட்டெல்லாம் நம்ம உடம்புக்கு கேடு தருமோ அந்த ஃபுட்டெல்லாம் நாம் உடம்பை வருத்தி சம்பாதிச்சு அந்த காசை வாங்கி கொண்டு போய் நம்ம உடம்பு கேடு தர்ற ஃபுட்டை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வீட்டில் ஏசியை போட்டு படுத்துக்கிறோம். ஓகேவா? நாம் சேர்த்து வைக்காமல் நம்ம சம்பாதிக்கிற காசையெல்லாம் வெளியில் கொடுத்து வியாதியை வாங்கி வயிற்றுக்குள்ள அனுப்பிட்டு படுத்துக்கிறோம். நாளைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வர்றப்ப நாம் கொஞ்சமாவது சேர்த்து வச்சுருந்தா தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம்.
இல்லை இன்றைக்கி அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க அப்படி இருந்தாங்க, இவங்கெல்லாம் இப்படி ரிச்சாக இருக்காங்க, அதே மாதிரி நான் வாழணும்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் அந்த சேர்த்து வைக்கணுங்கிறதையும் மறந்து நம்ம வாங்குகிற பணத்தையும் செலவு பண்ணி திரும்ப வட்டிக்கும் கடன் வாங்குவாங்க. இவங்களையெல்லாம் என்னன்னு சொல்ல முடியும்? நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சேர்ந்து எனக்கு மன உளைச்சலாகி நான் தூக்கு போட்டுக்கும் தொங்கிட்டேன். நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம நம்மளே தாக்கு பிடிக்க முடியாமல் நம்ம செத்துடுறோம் அப்படின்னா, நம்ம மனைவி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நாளைக்கு நம்ம வாங்கின கடன்காரன் நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த கடன் வேணான்ட்டு போயிடுவானா? வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை ரோட்டில் நிற்க வச்சுட்டு போயிடுவான். இதெல்லாம் யாருமே சிந்திச்சு பார்க்குறதில்ல. இவ்வளோ பிரச்சனை நமக்கு தேவையா? நமக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் கொஞ்சத்தை நீ எடுத்து வை, மிச்சம் இருக்கிறதே செலவு பண்ணு. தாராளமாக செலவு பண்ணலாம். மிச்சம் இருக்கிற பைசாவே நம்ம தாராளமாக செலவு பண்ணலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க படித்து முடிச்சிட்டாங்க, ஒரு காலேஜுக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த பணம் நமக்கு கை கொடுக்கும். யார் வீட்லேயும் போய் நிற்க வேண்டாம், யாருக்கிட்டையும் அசிங்கப்பட வேண்டாம். இந்த சேர்த்து வைக்கிற பழக்கத்தை யாருக்கிட்டேருந்து கற்றுக்கலாம்? நம்ம நிறைய புக்கெல்லாம் பார்த்துருக்கோம், அந்த மோட்டிவேஷன்லாம் பார்த்துருக்கோம். எறும்பெல்லாம் பாருங்கள், அழகழகா அதுங்க பாட்டுக்கும் அந்த சாப்பாடை அப்படியே உருட்டி உருட்டி தள்ளிக்கிட்டு வருங்க இல்லையா? எறும்பு அழகாக மழை நாளில் சாப்பிட்றதுக்கு வெயில் அடிக்கிற நாள்லேருந்து சாப்பாட்டை கொண்டு சேர்த்து வைக்கும். அப்போ அந்த மழை சீசன் ஆரம்பித்தப்போ அதை சாப்பிட்டு அழகாக படுத்துக்கிறோம். இதே மாதிரி இந்த எலி இருக்குது பாருங்கள், நிறைய அந்த கிராமத்துலலாம் கடலை கொள்ளையெல்லாம் இருந்துச்சு. இந்த நெல் வயல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களே, அந்த நெல் வயலில் உள்ள நெல்லெல்லாம் உருகி கொண்டு போய் பெரிய ஒரு தோட்டு தோண்டி அதுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிரும் சாப்பாடெல்லாம். அதுக்கு எவ்வளோ நாளைக்கு தேவையோ அவ்வளோ ஃபுட்டு கொண்டு அதில் வச்சிரும். அதே மாதிரி கடலை முத்திருச்சு, பருப்பு முத்திருச்சு அப்படின்னாக்கா அந்த கடலையெல்லாம் அப்படியே அந்த கடலை தூரில் ஓட்டை போட்டு மண்ணெல்லாம் தள்ளிட்டு அந்த கடலையெல்லாம் ஆஞ்சு கொண்டு போய் எலி தோட்டு வச்சு அதுக்குள்ளே கொண்டு அமுக்கி வச்சிரும். ஏன்னா இந்த வெயில் சீசனில் அது கொண்டு வச்சிரும். மழை சீசன் வரும்போது அதுக்கு எங்கேயுமே ஃபுட்டு இல்லை அப்படின்னாக்கா அதை எடுத்து சாப்பிட்டு ராஜா மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் அப்படி சேர்த்து வைக்கும்போது நாம் மனிதர்கள் நாம் எவ்வளோலாம் சேர்த்து வைக்கலாம். இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு எங்கே வெளியில் எப்படி வேலைக்கு போனாலுமே ஒரு 1000 ரூபா 500 ரூபாய்க்கு குறைச்சி கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ 1000 ரூபா சம்பாதிச்சின்னா ஒரு 500 ரூபாயனாலும் சேர்த்து வை. 500 ரூபா சம்பாதிச்சின்னா அதில் ஒரு 200 ரூபா 300 ரூபாயை சேர்த்து வை. நாளைக்கு நமக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போதோ யாருக்கிட்டையும் போய் நம்ம நிற்க வேண்டியது கிடையாது. நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதே போதும். யார் வேணால் சொல்லட்டும், அவன் கெஞ்ச பையன் அப்படி இப்படி சொல்லட்டுமே, நமக்கு என்ன? நம்ம ஃபேமிலி எப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஃபேமிலியில் யாரெல்லாம் சம்பாதிக்கிறோன்னு தெரியும். நம்ம ஃபேமிலியிலே நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா எவ்வளோ பணம் செலவாகும்னு நமக்கு தெரியும். மொத்தம் நம்ம ஃபேமிலியை பற்றி நமக்கு தானே தெரியும். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க, அதே நேரத்தில் கஷ்டப்பட்டாலும் சொல்லுவாங்க. அதனால் அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். நம்ம இன்றைக்கி சிறுக சிறுக சேர்த்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு அது அருமையான ஒரு சமயத்தில், தக்க சமயத்தில் அது நமக்கு அவ்வளோ ஒரு உதவியாக இருக்கும் அந்த பணங்கிறது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன ஒரு ஃபோனை போட்டால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என் மாமா வருவான், மச்சான் வருவான், அவன் வருவான், இவன் வரான், நான் அவ்வளோ பெரிய ஆளும்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், சம்பாதிச்சிட்ருக்கோம், இன்றைக்கி ஃபோனை போட்டால் வருவான். நாளைக்கு நம்ம எல்லா பணமும் செலவழிச்சிட்டு நமக்கு உடம்பு முடியலை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஃபோனை போட்டால் அவன் நமக்கு மேலே 1008 காரணம் சொல்லிக்கும் சுற்றுவான். எல்லாரையும் பார்த்துட்டோம் இல்லையா? அதனால் யாரையுமே நம்பாதீங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியும். எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கட்டும், உலகத்தில் எல்லாருக்குமே ரிலேஷன் இருக்காங்க. யாரும் இல்லாமல் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் அத்தனை பேருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா உண்மையிலே நாம் தான் முட்டாள்.
நமக்கு நம்ம தான் ராஜா. நம்ம ஃபேமிலியை நாம் தான் பார்த்துக்க முடியும். நாம் தான் நல்லா பார்த்துக்க முடியும். நம்மளை விட நம்ம ஃபேமிலியையோ இல்லை நம்மளை விட வேறு யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. அதனால் நமக்கு நாம் தான் அப்படின்னு நினச்சி ஒருத்தலுமே சிறுக சிறுக நம்மளால் முடிகிறத சேர்த்து வைங்க. அதுக்கு நமக்கு அந்த பணம் வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு. இந்த பழக்கத்தையெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளும் நாம் வந்து கஷ்டப்பட மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.